ஸோ டெல்லியில் நாங்கள் வந்து இந்த ஹோட்டலில் தான் செக்இன் பண்ணியிருந்தோம். ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு 12 o'clock செக்இன் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு சைட் சீயிங் கிளம்பிட்டோம். இப்போது நம்ம டிரைவர் பையாவை கூப்பிட்டுட்டு சைட் சீயிங் கிளம்பிட்டோம் டெல்லியில். இப்போ பார்த்தா நல்லா வெயில் அடிக்குது. எங்கே போகிறோன்னு கேட்டால் நேராக இப்போது ரெட் ஃபோர்ட்டு தான் போகிறோம். ஸோ டெல்லி பார்த்திங்கன்னா சென்னை மாதிரியே நல்லா க்ளீனாக தான் இருக்குது. நான் கூட நிறைய நினச்சேன் பொல்யூஷன் அந்த மாதிரிலாம் இருக்குன்ட்டு. பட் நல்லா தான் இருக்குது. ஸோ அப்படியே நான், ஒய்ஃபு, அம்மா, அப்பா எல்லோரும் காரில் அப்படியே கிளம்பி ரெட் ஃபோர்ட் போயிட்டுருக்கோம். போகிற வழி பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா 2 சைடு ஒரு ரொம்ப க்ரீனிஷாக இருந்தது, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு இடம்லாம். பட் இது ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் தான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு இடத்துக்கு போகும்போதெல்லாம் இந்த மாதிரி இல்லை. இந்த போகிற வழி மட்டும் நல்லா க்ளீனாக நீட்டாக 2 சைடும் க்ரீனிஷாக இருந்தது, சூப்பராகவே இருந்தது. அண்டு சடனாக பார்த்திங்கன்னா செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அண்டு கிளைமேட் வெயிலாகவும் இருக்குது, மழையாகவும் இருக்குது. அண்ட் இந்த ரோடை பாருங்களேன் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்ட்டு, சூப்பராக இருக்குது இந்த வியூ. ஏரியா நேம் தான் தெரியல, பட் ரெட் ஃபோர்ட்டு போகிற வழி எங்கள் ஹோட்டல்லேருந்து 2 சைடும் க்ரீனிஷாக இருக்குது. அண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏதோ எம்பசின்னு பார்த்தேன் போர்டு, ஃபுல்லாக எம்பசியாக இருந்தது. அண்டு இதை சைட் சீயிங் பார்த்துட்டு போவே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இந்த ரோட் வியூ பாருங்களேன், டெல்லி சிட்டியில் எப்படி இருக்குன்ட்டு. நான் நினச்சி கூட பார்க்கல டெல்லி இப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நிறைய நியூஸில் பார்க்கும்போது பொல்யூஷன் அந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் க்ளீனாக நீட்டாக சூப்பராக இருந்துச்சு இந்த ரோடு. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டனலுக்குள்ளே போகிறோம். எஸ், இந்த மாதிரி டனலும் நிறைய இருக்குது டெல்லியில். நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல் போகும்போது இப்படி தான் ஒரு டனல் வந்தது. அண்ட் எஸ், இங்கேயும் இந்த டனல் பாருங்களேன் சூப்பராக இருக்குது. அண்டு இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்குமே எங்கேயுமே டிராஃபிக் எங்கேயுமே இல்லை. ஏன்னா ரோடு ரொம்ப பெருசாகவே இருக்குது. அண்டு சிக்னல்ஸ், போலீஸ் எல்லாம் அங்கங்கே நிற்கிறாங்க. ஸோ சூப்பராக இருக்குது டெல்லியில் பார்க்குறதுக்கு. இந்த டனல் வியூ பாருங்களேன் நீங்களும். எஸ், ஃபைனலி ரெட் ஃபோர்ட் வந்தாச்சு. நம்ம இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் காட்டுது மேப்பில் பார்க்கும்போது. இங்கே மட்டும் கொஞ்சம் டிராஃபிக்காகவே இருந்தது ரெட் ஃபோர்ட் சரௌண்டிங்கில். எஸ், நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். இறங்கும்போது இப்போ மழை இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 80 rupees சொன்னாங்க. 4 பேருக்கு 320 rupees ஆகிடுச்சு. இந்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஃபோர்ட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு. நீங்கள் வெளியே மட்டும்தான் சைட் சீயிங் பார்க்க போகிறீங்கன்னா இந்த டிக்கெட் எடுக்க வேணாம். நீங்கள் அந்த டிக்கெட் எடுக்காமல் வெளியே மட்டும் சைட் சீயிங் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லை உள்ளே போய் நீங்கள் பார்க்கணுன்னா பெர் ஹெட்டுக்கு 80 rupees ஆகும். இங்கே தான் அந்த டிக்கெட் கவுண்ட்ரு. டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடலாம். அண்ட் உங்களுக்கு இங்கேருந்து நடந்து போக முடியல, ஏன்னா ஒரு 800 மீட்டர் இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோ ரிக்ஷா இருக்குது, 12 rupees பெர் ஹெட்டு. ஸோ அப் அண்ட் டவுன் 24 rupees பெர் ஹெட்டு. அதை நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ கொடுப்பாங்க. ஆட்டோலேயே நம்ம வந்துட்டு ரெட் ஃபோர்ட்டு என்ட்ரன்ஸுக்கு போயிடலாம். ஸோ அந்த வியூவை பார்த்துட்டே நம்ம ஆட்டோலேயே ரைடு போயிடலாம். நாங்கள் போகிற டைமில் கொஞ்சம் மழையாக இருந்ததுன்ட்டு நாங்கள் 4 பேரும் ஆட்டோ எடுத்துட்டோம். ஸோ பெர் ஹெட்டுக்கு பார்த்திங்கன்னா 12 rupees. ரிட்டனுக்கும் நீங்கள் டிக்கெட் எடுத்துடணும். அப்போ தான் ரிட்டன் வரும்போது அங்கே இருக்கிற ஆட்டோலேயே டிக்கெட் காமிச்சு ஏறி ரிட்டன் கேட் வரைக்கும் வந்துடலாம். ஸோ இந்த வியூவை பாருங்களேன், ரெட் ஃபோர்ட் வியூ. நாங்கள் அப்படியே ஆட்டோலேயே வியூவெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். நீங்களும் பாருங்கள்.
எஸ், இதுதான் வந்து ரெட் ஃபோர்ட்டோட மெயின் வியூ பாயிண்ட். ஸோ இங்கே தான் நிறைய பேர் நின்று சைட் சீயிங் பார்த்துட்ருக்காங்க. நீங்களே பார்க்கலாம் க்ரௌட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது வரைக்கும் தான் நம்மளுக்கு ஆட்டோவும் வரும். இங்கே இறங்கிடணும் நம்ம ஆட்டோவிலேருந்து. இங்கேருந்து நம்ம வியூலாம் பார்த்துட்டு உள்ளே போகிறதா இருந்தால் அந்த 80 ருபீஸ் டிக்கெட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ தான், என்ட்ரி கிடையாது, ஃப்ரீ. அங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்த ஸ்பாட்டு தான் காந்தி மெமோரியல். இங்கே டிக்கெட் கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஏரியாவிலேருந்து ரோடை க்ராஸ் பண்ணி மெமோரியலுக்கு போனோம். இது ஒரு காமன் ஏரியா மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா காந்தியோட ஸ்டாச்சு இருந்தது, அப்புறம் கேன்டீன், ஃபுட்டு, ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ கார் அங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம ரோடை க்ராஸ் பண்ணி காந்தி மெமோரியல் போனோம். ஸோ இதுதான் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே தான் இந்த கேட்டை தாண்டி இங்கே ஒரு ரோடு வரும். இந்த ரோடை தாண்டி க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போனால் தான் காந்தி மெமோரியல். ஸோ நாங்கள் க்ராஸ் பண்ணி கேட்டில் செக்கிங்லாம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபி ஸ்டிக்கு, அதர் ஐட்டம்ஸ்லாம் அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கேட்டில் செக்கிங்லாம் முடிச்சுட்டு நம்ம நடந்து போயிட்டுருந்தோம் காந்தி மெமோரியலுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோவா க்ரௌடே இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு, காலியாகவே இருந்தது. என்ட்ரி ஃபீயும் கிடையாது. ஆனால் மெமோரியல் பிளேஸ் வந்து செம்ம சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக க்ரீனிஷாக செம்மையாக இருந்தது, பார்க் மாதிரி. எஸ், அண்ட் இதுதான் மெமோரியல் போகிற வழி. சுற்றி பார்த்திங்கன்னா செம்மையாக கார்டனில் மெயின்டைன் பண்ணி சூப்பராக இருந்துச்சு வியூ. ஆனால் நாங்கள் போகிற டைமில் நல்லா மழை பெய்கிற மாதிரி இருந்தது. அதனால் எங்களால் அந்த கார்டன் ஏரியா போக முடியல, ட்ரிஸ்ஸில் ஆரம்பிச்சிது. அண்டு காந்தி மெமோரியல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஷூ எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு தான் போனோம். அங்கே செக்யூரிட்டி செக்ஸ் இருக்கும். ஸோ ஒரு வழியாக ரிமூவ்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இதுதான் காந்தி மெமோரியல். ஸோ அவ்வளோவா க்ரௌடே இல்லை. பார்த்துட்டு ஒரு ப்ரௌட் ஃபீல் வந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்த இடம் பார்த்திங்கன்னா அக்ஷரதாம் டெம்பிள். இங்கே பார்த்திங்கன்னா மொபைல், வேலெட் எதுவுமே அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் எல்லாமே வந்துட்டு கார்லேயே வச்சுட்டு போயிட்டோம். மொபைல், வேலெட், பேகு எதுவுமே அலௌட் இல்லை. ஸோ பேக்கெட்டில் ஸ்நாக்ஸ் கூட வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே இங்கே வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு போன ஸ்பாட்டு தான் பார்த்திங்கன்னா எஸ், இந்தியா கேட். நாங்கள் வந்த டைமில் செம்ம மழை இந்தியா கேட் கிட்ட. ஸோ ஈவினிங் ஒரு 6க்கு தான் வந்தோம். ஆனால் அப்போ வந்து எங்களால் வந்து பார்க்க முடியல. ஒரு 6:30, 6:45 ஆகிடுச்சு. இந்த வியூவை பாருங்கள் காய்ஸ். இந்தியா ஃப்ளாகெல்லாம் வச்சு கலர் கொடுத்து செம்மையாக இருந்துச்சு இந்த வியூ. ஸோ மழை முடிச்சுட்டு வந்தோம், சரியாக இருந்தது. ஸோ இந்தியா கேட்டோட டே 1ஓட சைட் சீங்க நாங்கள் முடிச்சிட்டோம். ஈவினிங் 8 மணி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹோட்டல் ரூம் போயிட்டு டே 2ஓட வீடியோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.